பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஈகோ இல்லாமல் இருந்தால் அந்த ஃபேமிலி வந்து லாங் ரனில் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி படம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து 2 டிஓபிஸ் இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் யார் எந்த பார்ட் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாமல் அப்படி பிளெண்ட் பண்ணி ரொம்ப அழகான ஃபென்டாஸ்டிக்கான விஷுவல்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ திரு டிஓபி தினேஷ் கிருஷ்ணன் அண்ட் ஜித்தின் அவர்களை பேச அழைக்கிறேன். Dinesh Krishnan sir, please join. Hi, good afternoon. Thank you so much இந்த அக்கேஷனில் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஓகே, இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் அமேசிங்காக இருந்தது. தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா ப்ரொஃபஷனல்ஸ். தேங்க்யூ கோ ஸ்டார்ஸ். தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ அருண் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜித்தன் சார், நீங்களும் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். Then inga LV Prasad student actually, so feels so happy to be here right now, and thank you everyone for your support also. Media was like so much support da kuduthirundha, and thank you the cast and crew and mainly Dinesh bro for the support also, and thank you Sri and Arunji. Thank you so much. Thank you. படிச்சுட்டு இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் இங்கே வந்து நீங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தீங்க. அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம் 2025ஓட ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளோட மியூசிக் டைரக்டர் அம்ரித் ராம்நாத் அவர்கள். இந்த சின்ன வயசாக இருந்தால் கூட படத்தோடைய சோல் என்ன அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பாம்பே ஜெயஸ்ரீ மேமோட பையன் அப்படிங்கிறது மாற்றி இன்னைக்கு நம்மளுடைய அம்ரித்தோடைய அம்மா பாம்பே ஜெயஸ்ரீ அப்படின்னு ஒரு படத்துலேயே வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மிக ஆகாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கேர்ள் ஃபேன் ஃபாலோயிங் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போது. ராக் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் டு ஷேர் யுவர் தாட்ஸ். தேங்க்யூ. வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். Your support has been really helpful for the film and for me as well. This is such a prestigious place. I'm really happy to be here. I want to thank everybody who's supporting the movie. I really want to thank Arun brother. Ungaloda support now I think has really helped me from the beginning, and I want to thank Sri brother. Thank you for giving me this opportunity. And this wonderful cast who have now become my family. Padathla or family madri ipo ennadiyum family. Especially Siddharth, thank you so much for supporting me as an artist, as a person. And yeah, I just want to say thank you so much. Ungaloda support enakku romba mukkiyam. Idu enoda first Tamil padam, so please bless me. Thank you. ஃபேமிலிக்குள்ளே ஒரு பொண்ணு புதுசாக வராங்கன்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் படங்களில் பார்த்துருக்கிற சினாரியோ என்னென்னா, இவங்க எப்படி அட்ஜஸ்டாக போகிறாங்க, ஏதாவது சில கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். பட் அந்த ஒரு ஸ்டோரி லைனை மாற்றி அமைச்சிருக்கார் நம்மளுடைய டிரெக்டர். ஸோ உள்ளே வராங்க, அவங்களுடைய சப்போர்ட் அந்த ஃபேமிலிக்கு எப்படி வந்து பில்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு பொருத்தமான முகமாக, ஒரு நம்பிக்கையான முகமாக வந்து இருந்தாங்க நம்மளோட சைத்ரா. ஸோ வார்ம் வெல்கம் டு தமிழ் சினிமா. பெஸ்ட் விஷஸ் டு யூ. Please join us to share your thoughts. Lot of pleasure. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவிற்கு and all my family members here. I'm very excited because we were going on theatre visits for past 3 days. எல்லா ஷோஸ்லேயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்குறதுக்கு ரொம்ப குஷியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. குஷி கன்னடா. சந்தோஷமாக இருந்தது. இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ எம் வெரி எக்ஸைட்டட். இதே மாதிரி எல்லாரும் who's not watched the film, please come and watch it because everybody is loving it. I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Yeah, I'm just excited. Thank you. I'm just grateful. Thank you Arun, thank you Sri and Siddharth, Sharat sir, Devyani ma'am, Meetha, cinematographers, Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and before this Thanksgiving, I was giving thanks to everybody on, messaging them. So it's just very emotional day for me. Thank you.
தேங்க்யூ உங்ககிட்ட எங்களுக்கு பிடிச்சதே உங்களோட அந்த நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். நிறைய தமிழ் படங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர்ஸ் டிலைட், ஒரு பிரதர்ஸ் கைடிங் லைட் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி ஆஃப் த மூவின்னு சொன்னால் கூட மிக ஆகாதுன்னு நினைக்கிறேன். 3 படங்கள் 3 வெவ்வேறு டைமென்ஷன் ஆஸ் அ பெர்ஃபார்மர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக நிறைய இடங்களில் நம்ம இன்டர்வியூஸ்லையும் சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்துருக்கோம். ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆனதையும் வந்து 3 BHKல பார்த்தோம். மீதா ரகுநாத் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த 3 BHKயோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே எவ்வளோ கொடுத்துருக்கோம். ப்ரொடியூசரும் சரி, த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் we've given our best. அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய முதல் படம் முதல் நீ முடிவும் நீ, அப்போது நாங்கள் 13 பேர் டெபியூ பண்ணோம். எங்களை யாருன்னு கூட யாருக்கும் தெரியல. பட் அந்த டைம்லேருந்து முதல் நீ முடிவும் நீயாக இருக்கட்டும் சரி, குட் நைட்டாக இருக்கட்டும் சரி, இப்போ 3 BHKயாக இருக்கட்டும் சரி, நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி. ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ வரைக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் creating such a beautiful film, and the way you've done everything for the film, thanks a lot. And thanks to the director and the whole, like the most experienced cast and the crew. And இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தால் ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ மீதா. எப்போதுமே உங்களோட லைனப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். பெஸ்ட் விஷஸ். 25 வருஷத்துக்கு நாங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஃபேமிலிக்குள்ளே பேசாமையே புரட்சி பண்ணியிருக்காங்க நம்ம சாந்தி. அப்போது கமலி, இப்போ சாந்தி. வாட் அ ஃபென்டாஸ்டிக் அண்ட் மெமரபிள் கம்பேக் மேம். நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் ஒய்ஃபாக, ட்ரீம் மதராக, முக்கியமாக ட்ரீம் மதர் இன் லாவாக வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் தேவயானி மேம் டு ஷேர் ஹர் தாட்ஸ். எங்கள் 3 BHK கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோட குடும்பம், என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம். ரொம்ப நன்றி மீடியா, இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிங்க, உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஃபில்ம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க. இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கு நான் என்னோடய டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ். சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ. அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். நான் 30 வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நிஜமாக தன்னோட படைப்பு, தன்னோட ப்ராடக்டை, தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு, அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு, அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போ தான் பார்க்குறேன். படம் முடிஞ்சதப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிகிட்டு போய் அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிகிட்டு வர்றாரு. ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு, எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனசார சொல்கிறேன் அருண் சார், யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நமக்கு வேணும், இண்டஸ்ட்ரிக்கு வேணும். தன்னோட ப்ராடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது. ரிலீஸ் ஆனதப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது, பெரும்பாலும் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ டென்ஷன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு
எங்களை வந்து எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் தியேட்டரில் போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம். போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸாக போய் எல்லாரும், அதுவும் ஒரு குடும்பமாக, டைரக்டர், ப்ரொடியூசர், என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போகிறது அது ஒரு தனியாக சந்தோஷம், தனியாக ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிவிட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிடுவோம். நிஜமாகவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கருத்துள்ள, நல்ல மெசேஜ் உள்ள, நல்ல அருமையான ஃபேமிலி ஃபிலிம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் அருண், ப்ளீஸ், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். யூ டூ like these good films which give good messages and good feelings to the audience, so that family audience have to come to the theatre, which is very very important. நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், எவ்வளோ குழந்தைங்க, லேடிஸு எல்லாரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் இது ரொம்ப அபூர்வம், ரொம்ப ரேர். ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸு, டென்ஷனு, ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது, ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம். அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும். டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப். ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம். பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துகள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு. பிடிச்ச வேலையே பண்ணுங்கள், பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க. உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்கள். உங்கள் மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க, இல்லையா? ஒரு சப்போர்ட்டிவான அம்மா, அப்பா, தங்கை, இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல டைரக்டர் அவர். ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்கள். அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு டூ. Yeah, I bless you really from the bottom of my heart. And of course என்னோட crew, என்னோட cast, ஷரத் சார், அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட். இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, எல்லா படங்களும் வெற்றி தான். அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார், ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர். அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஷரத் சார். அண்ட் தேங்க்யூ மீதா, சைத்ரா. மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ். ரொம்ப சிம்பிள், என்ன மாதிரி, என்னை போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு எர்த், ரொம்ப நல்ல பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும், கண்டிப்பாக வேணும். இவங்க நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சச் லவ்லி கோஸ்டார்ஸ். சைத்ரா, மீதா, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. நிஜமாவே அவ்வளோ ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. என் கூடவே என்னோடய பொண்ணு மாதிரியே 2 பேரும் இருப்பாங்க கூடவே. அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு. தென் அஃப்கோர்ஸ் அம்ரித், எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். அவர் பற்றி நிறைய எழுதுங்க, நல்ல அவரை இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எக்ஸலண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும் ரொம்ப டேலண்டட். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும். ஸோ டோட்டலி இது ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு டீம். இந்த ப்ரில்லியண்ட்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்த இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு, நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாரி சித்தார்த். ஐயோ சித்தார்த், ஐயோ நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்தை. சாரி சித்தார்த், சாரி பிரபு. சந்தோஷத்தில் என்னோட பையனை மறந்துட்டேன். யா சித்தார்த், சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் பார்த்தேன் என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட், அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்ட் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி, அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி, நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான். அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால்
அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு, நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு, எந்த டென்ஷனும் வரக்கூடாது, டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும். அவர் ஒரு டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார். ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா, ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும், கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா. அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் டீம். I wish this team all the very best. Thank you so much. Thank you. Thank you, ma'am. We all love you for what you are, ma'am. எப்போவுமே அந்த ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நாங்கள் ஃபேன். தேங்க்யூ மேம். விதங்கள் வந்து நம்ம படங்களில் வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த படத்தில் ஃபுல்லாக வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நாட் ஒன்லி ஒரு ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பட் ஒரு மென்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தது பயங்கரமாக இருந்தது. அண்ட் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. பட் படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு எப்போதுமே வந்து சித்தார்த் சார் ஒரு காரணமாக இருக்கிறாரு. ஸோ அப்படி அந்த வரிசையில் 3 BHK ஒரு முக்கியமான படமாக வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. ஐ ரெக்வெஸ்ட் சித்தார்த் சார் டு ஷேர் ஹிஸ் தாட்ஸ். இங்கே வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் வாட் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஆர் 4th day in theatres. ஸோ இந்த ரூமில் இருக்கிறவங்க பல பேருக்கும், இன்ஃபேக்ட் ஆல் ஆஃப் யூ, அண்ட் இந்த ரூமில் இல்லாத பல பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது, இந்த படம் எடுக்கப்பட்டது, இந்த படத்தில் நாங்கள் இருக்கிறது, இது மூணுமே ரொம்ப சந்தோஷமான நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு நல்ல கதை ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட நம்பி கொடுக்கறது, அதை வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து முதலீடு செஞ்சு அது போக வேண்டிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒரு தைரியம் செலுத்துறது, இது ரெண்டுமே இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு நிகழ்வாக இருக்குது. அண்ட் திஸ் இஸ் அ ஃபில்ம் வேர் சரத் சார் மாதிரி ஒரு தேவானி மேம் மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற படத்தில் வந்து இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது. இது ஒரு ஸ்கிரிப்ட் சார்ந்த படம். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ. டைரக்டர் சொல்ல வந்த கருத்து தான் இந்த படத்தோட ஹீரோன்னு எல்லாருமே ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இது என்னோடய 40வது படம். இந்த மாதிரி ஒரு 40வது படம் எனக்கு அமையும்னு நான் கனவுல கூட கண்டது கிடையாது. அப்படி ஒரு படத்தை எனக்கு அமைச்சு கொடுத்த இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த நல்ல படத்தை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்குறப்போ ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா எந்த காரணங்களுக்காக இந்த படத்தை நம்பி நாங்கள் எடுத்தோமோ அது எல்லாமே படம் பார்க்குறப்போ எங்களுக்கு ஆஸ் அ க்ரூ இதை வேலை செஞ்ச இண்டிவிஜுவல்ஸாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் ரிலீஸ்க்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த 4 நாளில் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து, நாங்கள் எந்த நம்பிக்கையில் படத்தை எடுத்தோமோ படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த கரெக்டான ஒரு சப்ஜெக்ட் பற்றி படம் எடுத்திருக்கீங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் எங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் இந்த படத்தோட இது வரைக்கும் நாங்கள் பார்த்த சக்ஸஸ். பிகாஸ் ப்ரொடியூசர் வில் டெல் யூ வாட் ஆல் சக்ஸஸ் த ஃபில்ம் ஹேஸ் அச்சீவ்ட், ஃப்யூச்சரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும். பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்ஸ் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த இமோஷ்னல் நம்பிக்கையில் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இதுக்காக ஒரு வருஷம் உழைச்சிருக்கோமோ அந்த இமோஷ்னல் டெப்த் வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இனிமேல் இந்த படம் வந்து இப்போ தான் இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். அண்ட் இது வரைக்கும் இந்த படம் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் முன்னாடி உட்காந்துருக்கிற நீங்கள் பத்திரிகை நபர்கள், நம்ம நண்பர்கள் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, தியேட்டரில் இந்த படம் ஓடிட்டுருக்கு, இது என்ன மாதிரி படம், இதில் யாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, இந்த படத்தில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த எல்லா விஷயங்களும் நீங்கள் தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதனால தான் இந்த தேங்க்ஸ் மீட் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். இனிமேல் இந்த படம் வெற்றி காணப்போகுது, எவ்வளோ பெரிய வெற்றி, அது வந்து இனிமேல் அடுத்த 2-3 வாரத்தில் தியேட்டரில் எவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து பார்க்குறாங்கிறது பொறுத்து இருக்குது. அண்ட் அதுக்கான வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட் டேலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எல்லோரும் படத்தை பார்த்துட்டு, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி 2 விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கதை ஸ்கிரிப்ட் படிக்கிறப்போ எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று, கதை படித்த உடனே போய் எங்கள் அப்பாவை இறுக்கி கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் போல் இருந்தது. அதுதான் இந்த தேங்க்ஸ் மீட்டோட போஸ்டராகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஏன் அது சொன்னேன்னு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும்னு நினைக்கிறேன். 2வது விஷயம் வந்து, எனக்கு எப்படி இந்த ஸ்ரீ கணேஷ்ங்கிற எழுத்தாளனுக்கு எங்கள் வீட்டில் நடந்த கதை தெரிஞ்சதுன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. எப்படி அவருக்கு நான் அப்படியே எனக்கு நடந்த மாதிரியே நடக்குது, எப்படியே என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, என் கசினுக்கோ, எங்கள் அப்பாக்கோ, எங்கள் அம்மாக்கோ, எங்கள் அக்காக்கோ நடந்த மாதிரியே நடக்குது.
அது வந்து நேற்று நாங்கள் 2 நாளாக நிறைய ஊராக சுற்றிட்டுருக்கோம் அருண் விஸ்வாவோட. ஒரு தேட்டர்லேயும் போய் ஆடியன்ஸை பார்த்து அவங்களோட பேசி என்ன ஃபீல் பண்ணுறீங்க. அதில் நிறைய பேர் சொன்ன விஷயம், அப்படியே எங்கள் வீட்டில் நடந்தது இந்த படத்தில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அப்படியே நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அப்படியே நான் என்ன பார்க்குறேன். ஒரு காலேஜ் பருவத்தில் இருக்கிற சீன்ஸ்லையாக இருக்கட்டும், கல்யாணம் நிச்சயமாகி ஒரே வீட்டுக்குள்ளே ஒரு தம்பதியர் வாழ்கிற வாழ்க்கை, அவங்களோட அப்பா அம்மாவோட அதோட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, அதில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்குங்கிற விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் ஒரு தங்கச்சி, அவ்வளோ ஒரு தங்கை வந்து குடும்பத்தையே தாங்குகிற அளவுக்கு ஒரு என்டர்பிரைசிங் அண்ட் பிரில்லியன்ட் பொண்ணாக இருக்கா. ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா வந்து எல்லா முடிவுலையும் நடுவில் நிற்கிறாங்க, பட் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தான் கஷ்டப்பட்ட மாதிரி அவர் பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஆகிடாதப்பான்னு ஆதங்கத்தில் சொல்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாரோட வீட்டில் நடந்த சம்பவங்களாக இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அழகு. ஸோ முக்கியமாக இந்த தேங்க்ஸ் மீட்டில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேனோ அவ்வளோ தேங்க்ஸ் நான் எழுத்தாளன் என்னோட இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு கொடுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஒரு படம், இவ்வளோ யாரையுமே ஒதுக்காத படம், யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்லாத படம், நம்மளோட தோல்விக்கு இன்னொருத்தனை காரணம் காட்டி நம்ம வந்து அடுத்த தருணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீ உன் சொந்த கால நின்று ஆகணும், நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நீ மிடில் கிளாஸ்னால் நீ வந்து ஹோப்பை கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எண்டில் ஆடியன்ஸை வந்து அதே ஹோப்போட ஒரு செலிப்ரேஷனோட ஒரு ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு அனுப்புகிற ஒரு உத்தேசத்தோடு எடுத்த இந்த படத்துக்கு ரியலி ஸ்ரீ, ஐ ஹோப் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டே த சேம். அதை நான் சொல்ல தேவையில்லை, நீ அவ்வளோ ஸ்டபனான ஒரு கிரியேட்டர். ஸோ நீ இருக்கிற மாதிரி தான் நீ இருப்பேன். ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் யூ அண்ட் ஐ மெட் அண்ட் மேட் திஸ் ஃபில்ம் ஸ்ரீ. நம்ம ஃபஸ்ட்டு பேசினதுலேருந்து இன்னி வரைக்கும் யூ ஹவ் ஆல்வேஸ் பின் திஸ் சேம் கிரியேட்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், இங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்க அமிர்த் ராம்நாத், தினேஷ், ஜித்தின் ஸ்டானிஸ்லாஸ், இதை தவிர இந்த ஸ்டேஜில் இல்லாதவங்க ஆர்ட் டைரக்டர் வினோத், எடிட்டர் கணேஷ், இந்த படத்தோட சவுண்ட் மிக்ஸ் பண்ண சுரேன், எல்லாருமே அவ்வளோ லவ் பண்ணி இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட பிரின்சிபல் காஸ்ட் என் கூட என்னோடய குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. எனக்கு வந்து என்னோடய பிடிஎஸ் ஃபுட்டேஜ்லேயும் படத்துலேயும் சரி, எங்களை 4 பேர் 5 பேர் சேர்ந்து பார்க்குறப்போ நேச்சுரலாகவே ஒரு குடும்பம் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றது, அந்த ரூமில் உட்காந்து பேசுறது, ஒரு 3வது மனுஷன் பார்க்குறப்போ இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஒரே குடும்பமாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது எங்களுக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஐ வில் ஸ்டார்ட் இன் மோஸ்ட் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து இந்த படத்தோட ஃபேமிலி, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, அது உருவானதுக்கு காரணம், அது இவ்வளோ அழகாக அமைஞ்சதுக்கு காரணம் சரத்குமார் சாரும் தேவயானி மேமும் தான். ஸோ தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் இன் 3BHK, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். பிகாஸ் சூரியவம்சம் மாதிரி ஒரு ஹிட் படத்தில் ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனா அவ்வளோ ஆழமாக ஒரு விஷயம் நடிச்சிருக்கீங்க. அண்ட் நான் சரத் சார் கிட்ட, ஐ டென்ட் டெல் யூ மேம், பட் சரத் சார் கிட்ட நான் ஷேர் பண்ணுறப்போ, ஒன்று வந்து ஒரு ஸ்டார், ஒரு மேட்சோ மேன், ஒரு க்ரீக் காட் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு அண்டர்டாக் கேரக்டரை வந்து அவ்வளோ அண்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரத் சார். பட் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கேரக்டர்ஸை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த செகண்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ், இவ்வளோ வருஷம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு காமன் மேன் கேரக்டரை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க, அவங்களோட வலியை புரிஞ்சிட்ருக்கீங்க, மற்றவங்களோட சாதாரணமாக பேசுகிறீங்க, அந்த வாழ்வியலை புரிஞ்சு இன்னும் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதனால தான் உங்களால் வாசுதேவனாக மாற முடிஞ்சது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ சரத்குமார் சார், நீங்கள் வாசுதேவனாக வாழ்ந்திருக்கீங்க. அண்ட் எனக்கு உங்களோட மகனாக இந்த பிரபுவாக இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அன்பும், அண்ட் நம்ம 2 பேரையும் பார்க்குறப்போ நிறைய அப்பா பையன் ஜோடிகள் வந்து படத்தை பார்த்து சேர்ந்து உட்காந்து ஃபீல் பண்ணி கட்டிப்பிடிச்சி அழுது நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான கிரெடிட் I'll give Sri Ganesh and then I'll give you Sharath sir. Thank you for creating this wonderful father character. எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஃபாதர் கேரக்டர். தேவானி மேம், தேங்க்யூ ஃபார் பிளெஸிங் திஸ் ஃபில்ம். நீங்கள் எங்களை செட்டில் பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், இப்போ கூட நீங்கள் எங்களை வந்து த வே யூ லவ் அஸ் அண்ட் ஹவு யூர் அ சைல்டு பட் யூர் ஆல்சோ அ மதர், யூர் அ சீனியர் பட் யூர் ஆல்சோ அ சைல்டு, அது எல்லாமே எனக்கு வி ஃபீல் இட் எவ்ரி டே. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் ஆல் யுவர் லவ் அண்ட் கிவிங் திஸ் ஃபில்ம் ஸோ மச் ஆஃப் யுவர் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் மேம். என்னோட சிஸ்டராக நடித்த மீதா, she's a lovely actor and I hope she gets all the அவங்களோட டேலண்ட்டுக்கு ஏற்ற தீனி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். You're a fantastic actor Meeta, and I hope you just how all of your films are celebrated, all of your choices will be celebrated and you'll be allowed to be the actor that you're born to be. And இந்த படத்தோட பாக்கெட் டைனமோ எங்களோட சைத்ரா ஜி ஆச்சார் கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து சப்தசாகர தாச்சேலோ சைட் பியோட ஹீரோயின். அண்ட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு, ஸ்ரீக்கு, அருணுக்கு
எங்கள் எல்லாருக்குமே இந்த ஐஷு கேரக்டர் பற்றி பேசுகிறப்போ இவங்க தான் மைண்டில் இருந்தாங்க. அண்ட் அவங்க அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. அது எதுவுமே பெருசாக மைண்ட் பண்ணாமல் அவங்க தன்னோட கேரக்டரை மட்டும் மைண்டில் வச்சுட்டு வர சீன்ஸ் எல்லாத்துலேயுமே நச்சுன்னு ஸ்கோர் பண்ணுறாங்க. நான் இன்ஃபேக்ட் எல்லா ரிவ்யூஸ்லேயும் இந்த படத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சைத்ரா ஆச்சார்னு நாங்கள் படித்தோம். அப்போ எனக்கு அந்த முருகனும் பிள்ளையாரோட ஞானப்பழம் மோமெண்ட் தான் ஞாபகம் வந்தது. நான் ஒருத்த மாங்குன்னு ஒரு வருஷம் நானும் சரத் சாரும் கெட்டப்பாக மாற்றி இதை பண்ணி அதை பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஞானப்பழத்தை ஒரே இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். பட் சச் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு அவங்க பேசுகிறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட வாய்ஸ், அவங்களோட வே ஆஃப் லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ், தைரியமாக அவங்களே டப் பண்ணுறது. அவங்க எல்லா சக்ஸஸ் மீட்டில் தியேட்டர் விசிட்ஸில் எங்கே போனாலும் எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் மைக்கில் அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா ஸ்டேஜ் மேடையும் ஏறி அவங்க தமிழில் பேசியிருக்காங்க. ஸோ அது கற்றுக்கிட்ட தமிழை வந்து அவங்க வந்து தைரியமாக வெளிப்படுத்தின விதமாக இருக்கட்டும். we are also proud of you Chaitra. Thank you for being part of 3BHK. இந்த ஐஷு அண்ட் பிரபுவோட ஐஸ்கிரீம் சீன் ஆடியன்ஸும் மறக்க மாட்டாங்க. I'll never forget it. Such a special romantic and beautiful moment. And இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது ஒருத்தரோட நம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன். that one man is Arun Vishwa. And you know, நானும் ஐ எம் அன் இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர். ஸோ எட்டாக் என்டர்டெயின்மெண்ட் எவ்வளோ நாங்கள் ஒவ்வொரு படத்தையும் ஒரு குழந்தையாக பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வாவும் பார்க்குறாரு. அண்ட் ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதுக்கு உருவாக்குறதுக்கான நல்ல காரணங்கள் இருக்கணும், நல்ல டேலண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூ ஷுடன்ட் டேக் எனி திங் லைட்லி. ஒரு ப்ரொடியூசராக ஃப்ரண்ட் லைனில் நின்று எல்லா சண்டையும் நம்ம தான் போடணும்னு எல்லாத்தையும் தனியாளாக நின்று சண்டை போட்டு இந்த படத்தை இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஐ ஹாவ் ஒன்லி த மோஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ அருண். அண்ட் நானும் அருணும் we have another project that we are planning. We'll announce it soon. And similarly for Shri also. So we have some very exciting things to announce soon. But அதுக்கான மேடை இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு, இந்த மேடையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரூம்லேயும் மேடையிலையும் இல்லாதவங்களுக்கு, முக்கியமாக ஃபேமிலி ஆடியன்ஸஸ்க்கு நன்றி சொல்கிற ஒரு தருணம். அண்ட் இந்த நன்றி வந்து நாங்கள் இந்த படம் எடுத்த முதல் நாள்லேருந்து எங்கள் அப்படியே ஹோல்ட் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்தோம். அது இன்றைக்கி நீங்கள் இட் இஸ் ரீச் தெம். ஸோ தேங்க்யூ டு த மீடியா அண்ட் அதை ஏற்றுக்கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸஸ். ப்ளீஸ் டெல் யூ அதர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டு வாட்ச் 3BHK. இது எங்கள் கதை கிடையாது, இது உங்களோட கதை, உங்கள் வீட்டில் நடக்கிற கதை. ஸோ ஐ ஹோப் யூல் ஷோ அஸ் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் ஐ ட்ரீம் தட் 3BHK will have a long and beautiful run in the cinemas. And I hope all of you will show this team a lot of love. Thank you. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா கமிட்மெண்ட்னால எங்களுக்கு நிறைய நல்ல படங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தேட்.